ஒரு செய்தியை நம் இடத்தில் சொல்லிவிட்டால் அது அமானிதம் என்று சொன்னார்கள். அந்த அமானிதத்தை சரியாக பாதுகாக்க வேண்டும். அதை அவரிடத்தில் அனுமதி இல்லாமல் அடுத்தவரிடத்திலே சொல்லுவது துரோகம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானிதத்தை முறித்து விட்டான் என்று சொன்னார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்து தலாக்காகி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே போய் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு என் மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் யோசனை பண்ணி சொன்னார்கள், இப்பொழுது திருமணம் முடிப்பதற்கு எனக்கு எண்ணம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்திலே செல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு, உங்களுக்கு நான் என் மகள் ஹப்ஸாவை நான் திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒன்றுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்து விடுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சரி என்றும் சொல்லவில்லை, வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. இவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம், அவர்கள் எப்பொழுதுமே சாதாரணமாக கோபக்காரர்கள் தானே. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது, வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு எதையுமே சொல்லவில்லை, பதிலும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. அதனால் அவர்கள் போய்விட்டார்கள். சில காலங்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய மகள் ஹப்ஸாவை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே பேசி இருந்தார்கள். அந்த பேச்சின் வார்த்தை எனக்கு கேட்டிருந்தது, அதை நான் கேட்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை மனம் முடிப்பதற்கு பிரியமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி, அந்த ரகசியமான செய்தி எனக்கு தெரியும். அந்த ரகசியத்தை நான் வெளியிடவில்லை. அதனால் தான் உங்களிடத்தில் நான் சரி என்றும் சொல்லவில்லை, நான் நிக்காஹ் முடிக்கவில்லை என்றும் சொல்லவில்லை. ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்மள்ட்ட ஒருத்தர் சொன்னோன்னு வச்சுங்களேன், இந்த யார்கிட்ட சொல்லிடாதன்னு சொன்னா, யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றோமோ அவனுக்கு தான் முதல் மெசேஜ் அனுப்புவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல நாம அந்த ஸ்டேட்டஸே தான் வைப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் குறைபட்டு விட்டான் அல்லது அவனுக்கு ஏதாவது அமானிதங்கள் துரோகமாகி விட்டது, அவனுடைய மானங்கள் அநியாயமாக மானபங்கப்படுத்தப்பட்டு விட்டான் என்று ஒரு விஷயம் வெளியே வந்து விட்டால் அதை மறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய மானத்தை நீங்கள் மறைத்தால் நாளை மறுமையிலே உங்களுடைய மானங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மறைப்பான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.